ஹலோ ஹால், வெல்கம் டு இதர் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரௌசர்ஸ்னால் என்ன, ப்ரௌசிங்னா என்ன, ஒய்ஃபை எப்படி கனெக்ட் பண்ணுறது அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ப்ரௌஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேடுறோம். எதை தேடுறோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ ஏதோ ஒரு பொருளை பற்றியோ ஏதோ ஒருத்தரை பற்றியோ இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தேவை, நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தேடுவோம். அப்படி தேடுறதுக்கு நம்ம இன்டர்நெட்ஸ் அதாவது வெப்சைட்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு பேர் ப்ரௌசிங்னு சொல்கிறோம். அப்போ அந்த ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. நம்ம எந்தெந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே ப்ரௌசிங் அண்ட் ப்ரௌசர்ஸ்க்கு வித்தியாசம் தெரியுதா? அதாவது நீங்கள் தேடுறதுக்கு பேர் ப்ரௌசிங், அந்த தேடுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸுக்கு பேர் ப்ரௌசர்ஸ். இப்போ பாருங்கள், சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரௌசர் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கூகுள் குரோம் ஒரு ப்ரௌசர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஒரு ப்ரௌசர், ஓப்ரா ஒரு ப்ரௌசர் டூல். இது எல்லாத்தையுமே நம்ம டூல்ஸாக யூஸ் பண்ணி ப்ரௌசிங் பண்ண முடியும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரும் ஒரு ப்ரௌசர்ஸ் தான், ஓகேவா? ஒரு ப்ரௌசிங் டூல். சஃபாரி, பிரேவ், மொசில்லா ஃபயர்பாக்ஸ் அண்ட் டார் ப்ரௌசர் இது எல்லாமே ப்ரௌசர்ஸ். இந்த ப்ரௌசிங் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரௌஸ் பண்ணலாம். நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை நம்ம வெப்சைட்ஸில் www சர்ச் பண்ணலாம். வேர்ல்டு வைல்டு வெப்சைட்ஸில் நம்ம சர்ச் பண்ணுற எல்லா திங்ஸுமே ப்ரௌசிங் தான், ஓகேங்களா? இப்போ ப்ரௌசிங் பார்த்தோம். அடுத்து ஒய்ஃபை எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறது அண்ட் ஒய்ஃபை எப்படி அகைன் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ நம்மளோட சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாருங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? இந்த டாஸ்க் பாரில் சிஸ்டம் ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. இந்த பிளேஸுக்கு பேர் சிஸ்டம் ட்ரேன்னு சொல்லுவோம். இந்த சிஸ்டம் ட்ரேல இங்கே பாருங்க, ஒய்ஃபையோட ஐகான் இதுதான். இங்கே ஒய்ஃபை இன்டர்நெட் ஆக்சஸோட ஐகான் இது. இந்த ஐக்கானை நான் ஜஸ்ட் டேப் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த சிக்னல் மாதிரி, அதாவது இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி லைன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? இப்போ எனக்கு ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் எப்படி ஒய்ஃபை அதாவது டேட்டா மொபைல் டேட்டாவை லேப்டாப் டேட்டாவுக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணி அது கனெக்ட் ஆகிருக்கு. அது எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த ஐகான் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் இங்கே பாருங்கள், ஒய்ஃபைங்கிற இந்த ஐகானுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஏரோ மார்க்கு மேனேஜ் ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ்க்கு கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பட்டன் இருக்கும். இதுதான் ஒய்ஃபை ஆன் ஆஃப் பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை ஆஃப் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஒய்ஃபை இஸ் ஆஃப். இப்போ திரும்பவும் நம்ம ஒய்ஃபையை ஆன் பண்ணால் என்ன நடக்கும்? டர்ன் ஆன் ஒய்ஃபை டு கனெக்ட் டு அன் அவைலபிள் ஒய்ஃபை நெட்வொர்க். இந்த ஒய்ஃபையை ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவைலபிள் நெட்வொர்க்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு விசிபிள் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒய்ஃபை எந்த அவைலபிள் ஆப்ஷன்ஸ் நெட்வொர்க் இருக்கோ அதை டேப் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மொபைலோட இன்டர்நெட் டேட்டாஸை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்களோ முதல்ல அந்த மொபைலை ஓப்பன் பண்ணி அதில் பர்சனல் ஹாட்ஸ்பாட்டுங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணிடுங்க, சரிங்களா? ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒய்ஃபை அப்படிங்கிற இந்த பட்டன் ஆன் பட்டனை டேப் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுக்கப்புறமா அவைலபிள் இன்டர்நெட் நெட்வொர்க் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே ஷோ பண்ணும். அப்படி ஷோ பண்ணும்போது அதை ஜஸ்ட்டு டேப் பண்ணி இப்போ எனக்கு ஆல்ரெடி இது கனெக்ட் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு இங்கே டிஸ்கனெக்ட்டுங்கிற ஆப்ஷன் கேட்குது. சப்போஸ் கனெக்ட் ஆகலைன்னா எனக்கு கனெக்ட் கேட்குது. பாருங்கள், நான் டிஸ்கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, செக்யூர்டாக இருக்குது. செக்யூர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாஸ்வேர்டு போட்டு மேனேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஓப்பன் இன்டர்நெட் சோர்ஸாக இல்லாமல்
அவங்களோட டேட்டாஸை செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ செக்யூர்டு இந்த மாதிரி லாக் சிம்பிள் வந்ததுன்னா செக்யூர்டுன்னு அர்த்தம். அப்படி செக்யூர்டு நெட்வொர்க்குக்கு நீங்கள் வந்து கனெக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் கொடுக்கும்போது அந்த செக்யூர்டு பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அந்த பாஸ்வேர்டை கேட்கும். பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக கனெக்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் கனெக்ட் ஆட்டோமேட்டிக்கலிங்கிற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் அந்த டேட்டாஸை ஆன் பண்ணுறீங்களோ அப்போ எல்லா டைமே ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண அடுத்த செகண்டே இங்கே டேட்டா வந்து ஷேர் ஆகி லேப்டாப்க்கு கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ப்ரௌசர்ஸ்னால் என்ன, ப்ரௌசிங்னா என்ன, வைஃபை வந்து கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோவில் கற்றுக்கிட்ட விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதர் டெக் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.